இப்போது நாம் பார்க்க போவது அழகிய கண்ணே படத்தின் திரை விமர்சனம். ரொம்ப நாளா எனக்கு கதை சொல்லுன்னு கேட்பேல, இப்போ அதுக்கு நேரம் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணா ஒரு அழகான கிராமம். அங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஐயர் பொண்ணு. காலேஜ் முடிச்சுட்டு சினிமான்னு சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ இன்பா சார் திண்டுக்கல்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ண வந்திருக்காரு சார். ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. லவ் ஸ்டோரியா? We are all creators, man. We should have moral and ethics. இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை இருக்கிற இடம் தெரியாம சதைச்சிருவானுங்க. கடைசியா நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆனாரா அப்படிங்கிறதா சார் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தானே? இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான் சார். அழகிய கண்ணே படத்தில் லியோ சிவகுமார், சஞ்சிதா ஷெட்டி, ராஜ் கபூர், பிரபு சாலமன், சிங்கம்புலி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ரகுநந்தன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியவர் ஆர் விஜயகுமார். லியோ சிவகுமார் தமிழ்நாடு பாடநூல் வளர்ச்சி கழக தலைவர், பட்டிமன்ற பேச்சாளர், திண்டுக்கல் லியோனியின் மகன் லியோ சிவகுமார் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கிறார். எடுப்பான தோற்றம், நடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். பாந்தமான முகம், நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் கதை என்ன என்று சொன்னால், லியோனி ஒரு உதவி இயக்குனர், எப்படியாவது தயாரிப்பாளரை பிடித்து இயக்குனராக வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார். ஊரில் இருக்கிறாரு. அடிக்கடி சென்னைக்கு வந்து தயாரிப்பாளர்களை சந்தித்து கதை சொல்லிவிட்டு போகிறார். பைசா வருமானம் இல்லாத ஒரு தொழில். சஞ்சிதா ஷெட்டி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். சஞ்சிதா ஷெட்டி பிராமணர் வீட்டு பெண், இவர் வேறு ஜாதி பெண்ணு, வேறு ஜாதி பையன் சிவகுமார். இருவருக்கும் காதல் ஏற்படும். காதலுக்கு தான் சாதி இல்லை, கண் இல்லை, எதுவும் இல்லை. பிராமண வீட்டில் ஏற்பு தெரிவிப்பார்கள். அவர் உடுத்த உடையோடு வீட்டுக்கு வந்து விடுவார். சிவகுமார் வீட்டுக்கு. சிவகுமார் வீட்டில் அவரை மருமகளை ஏற்றுக்கிறாங்க. சென்னைக்கு வந்து வேலை செய்கிறார் ஐடி கம்பெனியில் சஞ்சிதா ஷெட்டி. இவர் தினசரி போய் தயாரிப்பாளரை பார்க்க வேண்டியதான் அவருடைய வேலை. தன்னுடைய சம்பளத்தில் வாயை கட்டி வைத்த கட்டி கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறாரு. கடனில் ஒரு மோட்டர் பைக்கும் வாங்கி கொடுக்குறாரு. இதுக்கு இடையில் சூழ்ச்சிக்காரர்களின் வலையில் சிக்குகிறார் லியோ சிவகுமார். தன்னுடைய போராட்டத்தில் வெற்றி பெற்றாரா, காதல் திருமணத்தில் சுகம் கண்டாரா என்ற கேள்விகளுக்கு விடையளிப்பது தான் அழகிய கண்ணே படத்தின் கிளைமாக்ஸ். லியோ சிவகுமார் ஒரு உதவி இயக்குனர் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கிறாரு. எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், அவமானங்களை தாங்கிட்டு தான் இருக்கார். ஆனால் லட்சிய போராட்டத்தில் இருப்பவருக்கு காதல் ஒரு தடையாக இருக்கலாமா? இல்லை எப்படியாவது நாம் வந்து டைரக்டர் தான் ஆகணும்னு சொன்னால் காதலை துறக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரிசங்கு சொர்க்கத்தில் சரி எல்லாரும் சொல்கிறாங்களும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணி எந்தெந்த சோதனைகளை சந்திக்கிறார் என்பதை பாவனைகளாலும் சரி, பாடி லாங்குவேஜாலும் சரி அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் லியோ சிவகுமார். முதல் படம் என்ற கேமரா ஃபியரே இல்லாமல் நல்லா நடித்திருக்கிறார். சஞ்சிதா ஷெட்டி பார்ப்பதற்கு பெரிய துரு என்ற நடிப்பு, முகம் அழகாக இருக்கிறது எல்லாம் கிடையாது. கொஞ்சம் சிவப்பு தோலாக இருக்கார் சஞ்சிதா ஷெட்டி. அவரை நல்லா நடிச்சிருக்கார். அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெண்ணு, காதலுக்கு காதலன் சம்பாதிக்கலை, இதுக்கிடையில் குழந்தை பிறந்துடுது, குழந்தைய விட ஆஃபீஸ் போக முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை மிகவும் அழகாக முகபாவனையில் சித்தரித்திருக்கிறார் சஞ்சிதா ஷெட்டி. சிங்கம்புலி அந்த ஊரில் தபால்காரனாக வராரு. தபால்காரனாக மட்டும் இல்லாமல் கதாநாயகன் லியோ சிவகுமாருக்கு ஆலோசனை சொல்கிறாரு, நல்ல ஆலோசனை சொல்கிறாரு. சில இடங்களில் கொஞ்சம் கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கிறார் சிங்கம்புலி. பிரபு சாலமன் இயக்குனராகவே நடித்திருக்கிறார். இயக்குனர் என்ன சொல்வாரோ அதை சொல்கிறார். தன்னுடைய உதவி இயக்குனராக வேண்டும் என்ற நினைப்பில் அவரும் சில விஷயங்களை சொல்கிறார். ஆனால் இந்த படத்தில் ராஜ் கபூர் இயக்குனர் மோசமான வில்லனாக, அதுவும் அநியாயத்துக்கு ஜாதி வெறி பிடித்த வில்லனாக வருகிறார். கதை சொன்ன லியோ சிவகுமாருக்கு 2000 நோட்டு கட்டாக கொடுக்குறாரு. கொடுத்தப்புறம் அதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலைகள்லாம் ரொம்ப அசிங்கமான, அருவருப்பான, பட்டு பயங்கரமான வில்லத்தனம் ராஜ் கபூருக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரே ஒரு காட்சியில் வருகிறார். அதுவும்
லியோ சிவகுமாருக்கு கால் ஷீட் கொடுக்குறாரு. கால் ஷீட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி ஒரு தயாரிப்பாளர் போய் பாரு அப்படின்னு சொல்கிறார். விஜய் சேதுபதி சொன்ன தயாரிப்பாளர் அவ்வளோ மோசமாக இருந்திருக்கிறாரே ஏன்னுலாம் நிச்சயமாக விஜய் சேதுபதி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தாருன்னா ஏன்டா என்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருப்பார். நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டார் விஜய் சேதுபதி. திண்டுக்கல் லியோனி மகன் நடித்திருக்கிறார் கதாநாயகன் என்பதற்கு ஒட்டி இந்த படத்தில் அவர் உதவ வேண்டும் என்பதற்காகவே கௌரவ தோற்றத்தில் நடித்திருக்கிறார் விஜய் சேதுபதி. அதுக்காக அவரை பாராட்ட வேண்டும். இந்த படம் ஒரு எதிர்பாராத திருப்பம் எதுவும் இல்லை. கொஞ்சம் அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்லோவாக போகுது. ஒரு உதவி இயக்குனரின் போராட்ட வாழ்வை சித்தரிப்பவர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறதாக காட்டினாலும் பரவாயில்ல, வெற்றி பெறாததாக காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸை சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் இந்த படத்தின் ஆர் விஜயகுமார் எதற்காக இப்படி ஒரு கிளைமேக்ஸை வச்சாருன்னு நான் அவற்றை கேட்டேன். ஆர் விஜயகுமார் சொன்னார், அண்ணே சாதி இன்னும் ஒழியலண்ணே, இன்னும் சாதியோடு தான் இருக்காங்க, தயாரிப்பாளர்களும் சரி சாதி வெறி பிடித்தவர்களாக தான் இருக்கிறார்கள், அதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி எடுத்தேன்னாரு. எப்போ சினிமாவில் ஜாதி இருக்குங்கிறத ஆர் விஜயகுமார் இயக்குனரே சொல்லியிருக்காரு. அது உண்மை தான், நான் மறுக்க முடியாது. சினிமாவில் எல்லா இயக்குநர்களும் தயாரிப்பாளரும் சாதி உணர்வோடு தான், அதுவும் இந்த ஒரு 5 வருஷமாக சாதி வெறி அதிகமாக தயாரிப்பாளரிடமும் இயக்குனர் இருக்கத்தான் செய்கிறது. எனவே ஆர் விஜயகுமாரை நாம் குறை சொல்ல முடியாது. நல்ல கிளைமேக்ஸ் தான் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் கொஞ்சம் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் காட்சிகளை நடத்தியிருக்கலாம், சில வலுவான காட்சிகளை சேர்த்திருக்கலாமோ என்று தான் தோன்றுகிறது. மற்றபடி கதை திரைக்கதை வசனத்தில் ஆர் விஜயகுமார் சோடை போகவில்லை. மொத்தத்தில் அழகிய கண்ணே ஒரு உதவி இயக்குனரின் கண்ணீர் கதை. பயில்வான் பார்வையில் அழகிய கண்ணேக்கு 100க்கு 35 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.